ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரணும், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். அங்கே பதிவுக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது சாதாரண விஷயம் இல்லை, விற்கிற பொருளோட விலைவாசிக்கு தகுந்த மாதிரி வேலைகளை வச்சு தான் நம்ம வீடு கட்டுறோம். நம்ம அந்த வீடு கட்டுறதுல நம்ம படாத பாடு எடுத்துகிட்டு நம்மளாம் படாத பாடு பட்டுருவோம். அப்படியே போராடி ஒருத்தர் தனக்கான ஒரு சொந்த வீடோ கடையோ கட்டுறாருன்னா அது பல பேரோட மத்தியத்தில் ஆச்சரியம் மட்டும் இல்லாமல் பல ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி வர வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலையாக இருக்கும். கவனிக்கப்பட வேண்டிய நபராக ஆகிடுவார். இவனுக்கு ஏது காசு எங்கே இருந்துச்சு இப்படி தான் வீடு கட்டுறான் கடை கட்டுறான்னு சொல்லி பலரோட பொறாமை குணங்களும் எண்ணங்களும் தோணும். அந்த அதிர்வலைகள் தான் அந்த வேலையை நிறுத்திடும். அதுக்கு தான் அப்படி தொடர்ந்து தன்னோட வேலையை செய்யும்போது அவர் தன்னோட பார்வை அவர் நோக்கும்போது தீய சக்திகள் அதிகரிக்கும். அப்போ அந்த இடத்தையோ புதிதாக அந்த வீட்டையோ கட்டும்போது அது அவரை தாக்கும்போது இந்த என்ன அதிர்வலை தாக்கும் வர நிலையில் அவர் என்ன பண்ணால் தோஷம் அண்டம். அந்த பிறருடைய திருஷ்டி பார்வையால் அவருடைய தோஷம் வராமல் இருக்க சில பல வழிமுறைகள் நம்ம முன்னோர்கள் ஆராய்ந்து வச்சுருக்காங்க. அதன்படி செய்தால் தோஷம் அண்டாமல் இருக்கும். நாங்கள் பதிவு பார்ப்போம். பூசணிக்காயில் வெள்ளை வர்ணம் பூசி அதில் விரல் கொண்டு கருப்பு போட்டு வச்சு பூசணிக்காய் முழுவதும் போட்டு வச்சா அந்த வீட்டில் முன்னாடி கட்டினாக்கா அது திருஷ்டி வராமல் தடுக்கும். அதே போல் வைக்கோலை எடுத்து ஃப்ரீயாக சுற்றி மனித உருவம் செஞ்சு அந்த வீட்டு முன்னாடி தொங்க விட்டாங்க. அதே போல் திருஷ்டி வராமல் தடுக்கும். அதே போல் அகண்ட கண்களை விரிந்து கோரைப்பால் சகிதம் வாயை திறந்து நாக்க தொங்குற மாதிரி திருஷ்டி பொம்மை வச்சாக்க அந்த பூதங்களோட முகத்தை வச்சா அதுவும் திருஷ்டி வராமல் பார்த்துக்கும். அதே போல் மேலே கூறின வழி எல்லாமே செயல்படுத்தினாலே போதுமான திருஷ்டி பார்வையிலிருந்து தப்பிச்சிடலாம். இதுதான் திருஷ்டி வீட்டுக்கு உண்டான திருஷ்டி போக்குற வழிமுறை.